எபிசோட் 3. கண்ணன் அப்போது சென்னையில் இருந்த ஒரு பள்ளியில் 12வது படித்துக் கொண்டிருந்தான். அது அவனுடைய வாழ்வில் இனிமையான நினைவுகளை மட்டுமன்றி அவனை வேறு ஒரு பாதையிலும் இழுத்து விட்டிருந்தது. கூப்பிட்டபடியே ஸ்கூல் கிரவுண்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் கண்ணனை ஓடி வந்து நெருங்கினான் அவனுடைய நண்பனான கமல். கமல் பார்ப்பதற்கு அழகாக இருப்பான். நல்ல உயரம், புசு புசுவென தலைமுடி, ஏற்புடைய உடல் என அந்த காலத்தில் வெளியான கதாநாயகன் போலவே இருப்பான் கமல். அவனை பார்த்த கண்ணன் முகத்தை திருப்பிக் கொண்டான். கண்ணா, ஏன்டா என்கிட்ட பேச மாட்டற? வாயத்திறன் தான் சொல்ல. என்னடா உன் பிரச்சனை? அதற்கு கண்ணன் அவனை பார்த்து முறைத்தான். உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனியும் உன் கூட பழகுனா எனக்கு தான் அசிங்கம். என்ன நகர முயற்சி செய்த கண்ணனை தடுத்து நிறுத்தினான் கமல். அடிச்சனா சூழு பிச்சுக்கும். என்னன்னு முதல்ல சொல்லு. கமல் அதட்டி கேட்டான். முதலில் சற்று தயங்கிய கண்ணன் பிறகு வெறுப்புடன் சொன்னான். நீயும் நம்ம டியூஷன் அக்காவும் பண்ண காரியத்தை நான் பார்த்துட்டேன் கமல். நீ இப்படி, அதுவும் நம்ம டியூஷன் அக்கா கூட தப்பு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அட, இவ்வளவுதானா? அதுக்கா நீ காலில இருந்து மூஞ்சி தூக்கிட்டு வச்சிட்டு இருக்க? சரி சரி, ஆமா அது உண்மைதான். டியூஷன் அக்காவும் நானும் நேற்று தப்பு தான் பண்ணோம். உனக்கு வேணாவா சேர்ந்து பண்ணலாம்? சாதாரணமாக சொன்னான் கமல். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் கண்ணனுக்கு குப் குப் என வியர்வை வர தொடங்கியது. என்ன சொல்ற? அதெல்லாம் தப்பு. நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. டியூஷன் அக்கா உன்னை மாட்டி விட்டா என்ன ஆகுறது? ஒருவித ஆவலுடன் கேட்டான் கண்ணன். கண்ணா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன தப்பு பண்ண கூப்பிட்டதே அவங்கதான். அது மட்டும் இல்ல, எனக்கு அந்த மாதிரி படத்தை எல்லாம் போட்டு காட்டுவாங்க. செக்ஸ் இவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமாடா? நீ சின்ன பையன், அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? போய் பூஸ்ட் குடிச்சிட்டு சக்திமான் பாரு. கண்ணனை பார்த்து கிண்டலாக சொன்னான் கமல். அதை கேட்டு கண்ணனுக்கு கோபம் வந்தது. பேசுவடா பேசுவ. கமல், நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சும்மா நிறுத்துறா. என்னடா பெரிய தப்பு? நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்ல இதெல்லாம் பண்ணாம தான் இருக்க போறியா? இங்க எதுவும் தப்பு இல்ல, அதுவும் சம்மதத்தோட நடக்கிற வர. கமல் நிறுத்த கண்ணன் அடுத்து என்ன சொல்வது என்று தயங்கினான். இதெல்லாம் தப்பு என்ற சமுதாயமோ வீட்டில் இருப்பவர்களோ சொல்லி பழக்கப்பட்ட கண்ணனுக்கு கமல் சொல்வது வேறு விதமான உணர்வை கொடுத்தது. கண்ணனை கூர்ந்து பார்த்த கமல் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நெருங்கி வந்தான். நம்ம டியூஷன் எடுக்கிற மாலதி எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க தெரியுமா? அவன் சிரிப்புடன் தலையாட்டி கூற அதை கேட்டு கண்ணனின் மூச்சு உள்வாங்கியது. கமல், வேணாம், நிறுத்து. சரி சரி, உனக்கு விருப்பம்லாம் நான் கம்பல் பண்ணல. ஆனா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிற வயசு வந்துருச்சு. இரு வரேன். தன் பேக்கில் இருந்த ஒரு CD கேசட் மற்றும் காமசூத்ரா என்னும் புத்தகத்தையும் கண்ணன் முன் காட்டினான். இந்த கேசட்டை பாரு, அப்புறம் இந்த புக்கை படி. அப்புறம் இந்த மேட்டர்ல என்ன என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு உனக்கு புரியும். அதை வலுக்கட்டாயமாக கண்ணனின் பேக்கின் ஜிப்பை திறந்து அதற்குள் வைத்துவிட்டு ஓடிவிட்டான் கமல். டேய் வேணாண்டா, விடு கமலே. எவ்வளவோ கண்ணன் தவிர்த்தும் அதை கேளாமல் வைத்துவிட்டு கமல் சென்றுவிட இதை இங்கே வெளியே எடுக்க கூடாது என்றும் போகும் வழியில் தூக்கி வீசி விடுவோம் என்றும் முடிவெடுத்த கண்ணன் செல்லும் கமலை முறைப்புடன் பார்த்துவிட்டு கிளம்பினான். வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த கண்ணன் அந்த காமசூத்ரா புத்தகத்தையும் CD கேசட்டையும் தூக்கி வீச பேக்கில் இருந்து வெளியே எடுத்த நேரம் அவனுள் ஒருவித ஆர்வம் துள்ளியது. என எண்ணியவன் வயசுக்கான ஆர்வத்துடன் அதை அப்படியே தனது பேக்கில் வைத்து எடுத்துக்கொண்டு சென்றான். வீட்டிற்கு வந்தவன் தனது தனி அறையை அடைந்து முதலில் அந்த CD கேசட்டை போட்டு பார்த்தான். அதில் ஒரு ஆணும் பெண்ணும் காமம் கொள்ளும் காட்சி இருந்தது. உடனே அதை அணைத்து விட்டான் கண்ணன். அவனுக்கு ஏதோ நெருடலாக இருந்தது. இல்ல, இது தப்பு. இதை நாம பண்ணக்கூடாது, வேணாம் என சற்று நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தவன் மெல்ல மீண்டும் அதை போட்டு பார்த்தான். அதில் வந்த காட்சி கண்ணனின் இளமையை தூக்கிவிட அப்போது அவன் சுய இன்பம் செய்து கொள்ளவும் தொடங்கினான். அந்த படத்தை அவன் முழுதாய் பார்த்து முடித்தான். அதோடு மற்றதையும் முடித்து கொண்டான். அதன் பின் அன்று மாலை அவன் டியூஷனில் அமர்ந்து கொண்டு தனக்கு எதிரே இருந்த டியூஷன் அக்காவையும் அவருக்கு அருகே அமர்ந்து கொண்டிருக்கும் கமலையும் பார்த்தான். படிப்பது போல நடித்து கொண்டிருக்கும் கமல் கண்ணனை பார்த்து சிரிப்புடன் சத்தமின்றி கேட்டான். அவனுக்கு பதில் சொல்லாத கண்ணன் தனது புத்தகத்தை பார்க்க அதிலோ காமசூத்ரா புத்தகம் மறைமுகமாக கிடந்தது. அதிலிருந்த ஒவ்வொரு காமம் கொள்ளும் முறையையும்
கண்ணன் கண் கொட்டாமல் படித்துக் கொண்டிருந்தான். இவ்வளவு விரைவில் இந்த விஷயத்தின் மீது இப்படி ஒரு ஈர்ப்பு வரும் என அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த கண்ணன் நிமிர்ந்து டியூஷன் எடுக்கும் மாலதியை பார்த்தான். அவள் இவர்களை விட 2 வயதுதான் பெரியவள். பாவாடை டி-ஷர்ட் போட்டுக்கொண்டு குனிந்து நிமிர்ந்து அவளுடைய அழகை காட்டுவதில் அவளுக்கு அத்தனை விருப்பம். அதுவுமின்றி நேற்று டியூஷன் முடிந்து அனைவரும் சென்ற பின்பு கண்ணனுடன் வந்து கொண்டிருந்த கமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பிவிட கண்ணன் மறந்து வைத்து விட்டு வந்த தனது ரெக்கார்ட் நோட்டை எடுக்க மீண்டும் டியூஷனுக்கு சென்றான். அப்போதுதான் அங்கு டியூஷன் அக்காவும் கமலும் பின்னிக் கொண்டிருந்ததை அவன் பார்த்து விட்டான். இன்று டியூஷன் முடியும் நேரம் வந்தது. மாலதி அனைவரிடமும் சொன்னாள், எல்லாரும் போலாம், மறக்காம ஹோம்வொர்க் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் கமல், நீ மட்டும் இரு, உனக்கு அந்த லெசன் புரியலன்னு சொன்னல, கத்து தரேன். ஒருவித சிரிப்போடு சொல்ல சரி என்று தலையாட்டிய கமல் கண்ணனை பார்த்து எப்படி என புருவம் தூக்கினான். அவர்கள் அங்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று கண்ணனுக்கு தெரியும் என்பதால் அவன் மட்டும் கொஞ்சம் நெருடலுடன் காணப்பட்டான். அதன் பின் அனைவரும் கிளம்பினார்கள், கண்ணன் உட்பட. வெளியே செல்லும் போது கூட திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் கண்ணன். சிறிது தொலைவு சென்றவனின் உடலில் ஒருவித மாற்றம் ஏற்பட எச்சிலை விழுங்கிவிட்டு மீண்டும் அவன் டியூஷனை நோக்கி நடந்தான். அன்று நடந்த அந்த சம்பவம் தான் கண்ணனின் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. கண்ணன் மாலதியை என்ன செய்ய போகிறான்?